எல்லாருக்குமே தெரிய வருது சூர்யா வந்து அந்த குழந்தையோட அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். சரி அந்த டாக்டரும் அதே தான் சொல்கிறாங்க, எல்லாரும் அதை சொல்கிறாங்க. அப்போ சூர்யா வந்து அந்த குழந்தையோட அப்பா இல்லைன்னா அந்த வீட்டில் யாரோட குழந்தை அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திணறாங்க எல்லாரும். இதை கேட்டு மகா வந்து பாவம் சூர்யா, அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அவரை வந்து வார்த்தையாலே அவரை நான் நோக்கடிச்சிட்டேன், இதுக்கப்புறமா அவரை நான் தனியாக விட முடியாது, அவருக்கு நான் துணையாக இருக்கணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா, அதான் சூர்யா வந்து எங்கேயோ தேடி போயிருக்கான்ல, இல்லை அத்தை நானும் போகிறேன் அத்தை, அவர் கூட அவருக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுறது எல்லாரும் தவிக்கிறாங்க. சரிம்மா நீ பிரபா கூட்டிகிட்டு போன்றாங்க. பிரபா கூட்டிகிட்டு மகாவும் வந்து சூர்யாவை தேடி போகிறாங்க. இங்கே போன இடத்துல ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க நம்ம வந்து மகா. அந்த டைமில் சூர்யா தான் அவங்கள காப்பாற்றுறாரு. ரவுடிஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ரவுடிஸ் வந்து இந்த மாதிரி மகா வந்து தவறான வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக, தவறான இடத்துல எடுத்துகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து சூர்யா போயிட்டு எல்லாக்கிட்டையும் ஃபைட் பண்ணி மகா வந்து காப்பாற்றி கூட்டின்னு வராரு. சூர்யா பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. மகா என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களை தப்பாக நினச்சிட்டேன், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு. இல்லை மகா, உன் நிலமையில இருந்தால் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. புருஷன் வந்து தனக்கு இல்லை வேற ஒரு பொண்ணை தேடி போனால் எந்த பொண்டாட்டி சும்மா இருப்பா, நீ மட்டும் எப்படி மகா சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு பிரபாவும் சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ அக்கா மாமா ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சூர்யா கிட்ட மகா ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ அது சொல்லுங்கள், உண்மையிலே அந்த அழகியோட அப்பா யார், இப்போ சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லையா அப்படின்னோடனே, இல்லை மகா அது வந்து அப்படி சொல்லிட்டு சொல்ல வராரு. சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். சரி மகா, அது அப்புறம் நான் சொல்கிறேன், முதல்ல வந்து அந்த அழகியோட அம்மாவை தேடி தான் நான் வந்தேன் இல்லையா. ஆமாம், அது வந்து ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, அவங்கள ரொம்ப தேடிட்டேன் ஆனால் கிடைக்கலன்னொன்னே, சரிங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்கள தேடணும் அவ்வளோதானே, நீங்கள் தனியாக தேட வேணாம், நாங்களும் வரோம், மொத்தம் 3 பேரும் போய் தேடுறதோட தனித்தனியாக பிரித்து தேடலாம், நானும் பிரபாவும் ஒரு இடத்துல தேடுறோம், நீங்கள் தனியாக தேடுங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே மகா என்ன பண்ணுறாங்க, பிரபா கிட்ட கேட்குறாங்க, அவங்க அம்மா பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா, உனக்கு யாராவது இங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னொன்னே, பிரபா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க நிறைய அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிரபாவும் மகாவும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் கரெக்டாக வந்து அவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த அழகியோட அம்மாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க தான் அழகியோட அம்மா, சூர்யா சொன்ன ஆள் இவங்க தான், அப்போது இவங்களுக்கும் வந்து இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் முதல்ல நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லா உண்மையும் நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள், அந்த குழந்தை உங்களோட குழந்தையா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அவங்க சொல்ல வராங்க. கரெக்டாக அந்த டைமில் அவங்கள வந்து அப்படியே வந்து அவங்க மேலே வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து அவங்க மேலே ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. கரெக்டாக வந்து சித்ராவோட ஆளுங்களாம் வந்து உண்மையை சொல்ல விடாமல் அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. பிரபாவும் வந்து நம்ம மகாவும் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்து உயிரையும் காப்பாற்றிடுறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு நிம்மதி அடைகிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக சூர்யா அங்கே வந்துடுறாரு. சூர்யா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க தான் உள்ளே இருக்காங்க அப்படின்னா, அவங்க அழகியோட அம்மா கடிச்சிட்டாங்களா அப்படின்னு. ஆமாம் கடிச்சிட்டாங்க, அவங்க சில விஷயங்களை எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம வீட்டில் அந்த பொண்ணு வந்து இவங்களோட வாரிசே கிடையாதான் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடை. நீ என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணு வந்து அந்த குழந்தை அழகி வந்து இவங்க வாரிசு கிடையாதான், அந்த குழந்தை வந்து உண்மையிலே வந்து ஆசிரமத்திலேருந்து எடுத்து வந்த குழந்தை தான் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது சூர்யாவுக்கு. அப்போ வந்து அந்த குழந்தை வந்து நம்ம வீட்டு வாரிசு கிடையாதா, இது தெரியாமல் நான் இவ்வளோ நாள் வந்து தப்பாக நினச்சிருந்தேனே அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. சரி வாங்க நம்ம அவங்க போய் நேரடியாக வந்து பார்க்கலாம், இந்த விஷயத்தை எல்லாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா அந்த ரவுடிஸ் வந்து அவங்கள வந்து தூக்கின்னு போயிடுறாங்க. அதனால் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. ரவுடிஸை பின்தொடர்ந்து அவங்கள எப்படியாவது வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்கள பிடிக்க முடியல. இதனால் மகாவும் சூர்யாவும் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது வந்து நம்ம நிரூபிக்கலாம்னு நினச்சி எங்களை கூட்டின்னு வந்து எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு, இப்போ எல்லாருக்கும் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தவிச்சிருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து சூர்யா வந்து இதுக்கப்புறம் வரப்போகிறதில்ல இந்த வீட்டுக்கு, அது எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, அதனால் பிரச்சனையே கிடையாது, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஆட வேண்டிய ஆட்டத்தை நம்ம ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா என்ன பண்ணுறாங்க, காய் நகர்த்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து அவங்க பையனை வந்து எல்லா பொறுப்பும் அவங்க பையன்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூர்யா வரலையே தவிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. இதோட முடியுது.